சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டசபையில் வெடித்த அமர்க்களம் என்று கூறலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் சட்டசபையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் அறிவித்துள்ளது எதற்காக? மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில் கூறாமல் அடுத்த நாளை நான் பதில் கூறுகிறேன் என்று தேதியை குறிப்பிட்டு பேசியுள்ளதற்கு காரணம் என்ன? மானியக் குழு கோரிக்கை இன்று நடைபெற்று கொண்டிருந்த பொழுது டாஸ்மாகில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை பற்றி இன்று பேச்சு நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் சபாநாயகரோ அந்த கோரிக்கையை முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும். திடீரென்று கேட்பது சரியில்லை, இதை பற்றி நாம் வேறொரு நாளில் பேசுவோம் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார். நீங்கள் ஆலோசனை செய்து பொய்யான தகவலை தெரிவிப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்தான் உண்மை. இன்றே இதை பற்றி பேச வேண்டும். 20 நிமிடங்கள் பேசினாலே போதும், உண்மைத்தன்மை வெளிவந்துவிடும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு அவர்களது இருக்கைக்கு அருகாமையில் எடப்பாடியும் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இவர்கள் அனைவரும் சட்டசபையிலிருந்து ஒரு நாள் முழுவதும் வெளிநடப்பு செய்யப்பட்ட உத்தரவை பிறப்பித்தார் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். அவர்கள் வெளியேற்றப்படும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ உங்களது கேள்விக்கு நான் பதில் கூறுவேன், ஆனால் இன்று கிடையாது, வேறொரு நாளில் என்று கூறியிருந்தார். அதை கூறுவது இன்றைய கூறியிருந்தால் எதற்காக அமளியில் ஈடுபட போகிறார்கள் என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு வார்த்தை ஒன்றை பேசியிருந்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்கிறார், அதனால் இருமொழி கொள்கையே போதுமானது, மும்மொழி கொள்கை தேவையில்லை என்பதை அமித்ஷாவிடம் நீங்களே கூறுங்கள், உங்களது பேச்சை கேட்பார் என்றால் நீங்கள் எதற்காக முதல்வராக இருக்கிறீர்கள் என்பதுதான் எம்முடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பதவி, முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பதவி, வேறொருவர் எழுதி கொடுக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் தெரியாமல் படித்துவிட்டு செல்கிறீர்கள். அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் ஆளுமையாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது என்பதையும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். உங்களது வேலையை பாருங்கள். திமுக 2026இல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்றும் சட்டசபையில் பேச்சு நடத்தியதுதான் மிகப்பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார். என்ன சொல்வது, என்ன செய்யக்கூடாது என்பது எங்களுக்கு தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதியாக பேசி மானிய கோரிக்கை நடத்துவதாக கூறிவிட்டு கோபாலபுரத்தின் பெருமையைத்தான் பேசி வருகிறீர்கள் என்பதை